டிவிகே பிரசிடென்ட் விஜய் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2026 வந்து திமுகவுக்கு டிவிகேக்கு மட்டும்தான் போராட்டம், பாவகேக்கு மட்டும் சாரி போட்டின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் விஜய் அவங்க சொல்லினா அப்புறம் விஜய் நீங்கள் மதிக்க மாட்டீங்கல்ல. ஆக்டர் விஜய் அவர்கள், அரசியல் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்க வந்து போட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சொல்லினா அப்புறம் நீங்கள் மதிக்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிங்க, அப்புறம் எதுக்கு மாநாடு போடுறீங்க? அதனால் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது சொல்வது இயல்பு தான். மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஹரியானைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு தயாராகி விட்டது மக்கள் மனசில். என்னை பொறுத்தவரை இன்னும் வாக்குப்பெட்டியில் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அந்த எண்ணிக்கை முடிந்து அதிகாரப்பூர்வமாக மக்கள் சொல்லணும். மக்களுடைய மனதில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு. அதனால் விஜய் அவர்கள் கடுமையாக முயற்சி செய்யட்டும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல சண்டை நல்லது தாங்கண்ணா. எல்லாரும் சண்டை போடணும், மக்கள் முன்னாடி போய் நிற்கணும், நல்ல தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும். அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக சகோதரர் விஜய் அவங்க சொல்கிறாங்க, சொல்வதில் தவறு ஒன்றும் இல்லை. அவங்க கட்சி அதுக்கு தாங்க நடத்துகிறாங்க. 2வது 3வது வருவதற்காக கட்சி நடத்துகிறாங்க.